என்கோர் ஃபோட்டோஷாப். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ளாஷில் ட்வீன்ஸ் பற்றி தான். கிளாசிக் ட்வீன், மோஷன் ட்வீன் அண்டு ஷேப் ட்வீன் அது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த 3 ட்வீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸும் போடுறேன். இது வந்து நேற்று சொல்லியிருந்த மாதிரி லேயர்ஸ் டைம்லைன். இது இங்கே வந்து இந்த டைம்லைன் இந்த மூலமாக தான் நம்மளால் அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். வாங்க ட்வின்ஸை பற்றி பார்க்கலாம். ட்வின்ஸ்னால் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இதிலே 3 டைப்ஸ் இருக்குது ட்வின்ஸில். கிளாசிக் ட்வின்னா ஒரு ஆப்ஜெக்டை எப்படி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிளாசிக் ட்வின். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு சர்க்கிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மூட்டில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற கலர் மட்டும் தான் சூஸ் ஆகும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் ஸ்ட்ரோக்கோடு சேர்ந்து உங்களுக்கு கிளிக் ஆகும். இப்போ வந்து இன்செர்ட் கீ ஃப்ரேம் கொடுங்க. அதை பாருங்கள், நான் 70 வச்சு 20 வச்சு இன்செர்ட் கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். கீ ஃப்ரேம் மூலமாக தான் நம்மளுக்கு வீடியோஸ் ப்ளே ஆகும், ஆப்ஜெக்ட்ஸ் ப்ளே ஆகும். பாருங்கள், கடைசி ஃபஸ்ட்டு இது வந்து சர்க்கிளில் இருக்குது. செகண்ட் அந்த 28 இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஆப்ஜெக்டை. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு 1 பாயிண்டில் வந்து எங்கே எப்படி இருக்குது, 28 வந்து பாயிண்ட் அங்கே வச்சுட்டு ப்ளே பண்ணிங்கன்னா மறைஞ்சு தான் வரும். அது மூவ் ஆகிற மாதிரி வேணும்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் மூவ் ஆகுது. அப்படியே தொடர்ச்சியாக மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுதான் கிளாசிக் ட்வீன். உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா அந்த ஃப்ரேம்ஸ்க்கு என்கி ஃப்ரேமோட முன்னாடி வச்சுட்டு F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். வீடியோவில் இருக்கிற மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரேம்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஃப்ரேம்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஸ்லோவாக மூவ் ஆகும். பாருங்க, ஸ்லோவாக மூவ் ஆகுது ஃப்ரேம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண. இதே கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா மூவியோட அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம செஞ்ச ஆப்ஜெக்டோட அவுட்புட் கிடைக்கும். இது தொடர்ச்சி மூவ் ஆகிட்டே இருக்கும், ஸ்டாப் பண்ண முடியாது. பாருங்கள், ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளாசிக் ட்வீன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஷேப் ட்வீன் தான் பார்க்க போகிறோம். பழைய ஃப்ரேம்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன்.
ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கிட்டு எண்ட் ஃப்ரேமில் இன்னொரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிக்கோங்க. கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். அந்த லாஸ்ட் கீ ஃப்ரேமில் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள், பாலிகன் டூல் எடுத்துக்கிறேன். பாலிகன் டூல் எடுத்துக்கிட்டு லாஸ்ட் ஆப்ஜெக்டில் கீ ஃப்ரேமில் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் பண்ணிங்கன்னா லாஸ்ட் கீ ஃப்ரேமில் இருக்கிறத மறைஞ்சிடும். பாருங்கள், இப்போ அந்த பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஷேப் டியூன் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த சர்க்கிளில் வந்து இந்த பாலிகன் டூல் கிரியேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேப் டியூன்ன்றது. ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிறது. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மூவியில் அப்படியே கண்டினியூஸாக ப்ளே ஆகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மோஷன் ட்வீன். அதாவது ரெயில் வந்து எப்படி ஒரே ட்ராக்கில் போதோ, ட்ராக்குக்கு ஏற்ற மாதிரி போகுதோ, அதே மாதிரி இது வந்து இந்த மோஷனுக்கு தகுந்த மாதிரி, நம்ம க்ரியேட் பண்ணுற மோஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்டும் நகரும். அதுதான் மோஷன் ட்வீன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இன்செர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்ட பிறகு அந்த எண்டு இதில் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மோஷன் ட்வீன் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த மூவ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லைன் மேலே வச்சிங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி ஒரு ஆப்ஷன் க்ரியேட் ஆகும். அந்த ஆப்ஷன் வந்த பிறகு அந்த லைனை மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வளைய ஆரம்பிச்சிடும். இதை பாருங்கள், இந்த மாதிரி வளைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள், அந்த லைன்லேயே உங்களுக்கு மூவ் ஆகும். இப்போ கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் மறைஞ்சு அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தெரியுது. பாருங்கள், இது இப்படி தான் மோஷன் ட்வீன் செய்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு. திரும்பி நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.